பூலோக வைகுண்டமான ஸ்ரீரங்கத்துல பக்தர்கள் அனைவருமே நம் பெருமாளுக்கு, வைகுண்ட வாசனுக்கு, பரந்தாமனுக்கு செல்ல பிள்ளைகள் தான். இதுல முக்கியத்துவம் கொண்ட அவர் கூடயே இருக்க செல்ல பிள்ளை யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் கோயில்ல இருக்க யானைகள் தாங்க. நம்ம ஊர் திருச்சியில ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில்லையே நம்ம எல்லோருக்கும் ஞாபகம் வர்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, கோயிலுக்கு போனோடனே நம்ம யானையை பார்த்தா அது ஒரு சந்தோஷம்தான் குழந்தைங்களுக்கு எல்லாமே. அதனால அந்த யானையை பார்க்கறதுக்குன்னே ஒரு தனி கூட்டம் வரும் இங்கே ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு. அப்புறம் அந்த கோயிலோட பிரம்மாண்டமான கோபுரங்களும் அழகிய சிற்பங்களும் தான் இந்த நமக்கு ஸ்ரீரங்கம்னாலே ஞாபகத்துக்கு வரும். இந்த கோயிலுக்கு இன்னொரு சிறப்பு இருக்குன்னா, ஸ்ரீரங்கத்தின் மிக முக்கியமான செல்ல பிள்ளையான இந்த யானைகள் தாங்க. ஸ்ரீரங்கம் கோயிலில் அறிவுத்திறன் கொண்ட ஆண்டாள் அப்படிங்கிற யானையும் துருதுருப்பா ஓடிக்கிட்டு இருக்க சின்ன குட்டி லக்ஷ்மி யானை இருக்குங்க. ஆண்டாள் யானையை பார்த்தீங்கன்னா ரொம்ப அறிவுத்திறன் கொண்டது. இது மூத்த யானை தான். 1986 இந்த கோயிலோட ஒரு அங்கமாகவே இருக்குது. இந்த யானையை ஒரு பெரிய ஸ்டார்னே சொல்லலாங்க. யார் வந்தாலும் யானை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டு பார்த்துட்டு தான் போவாங்க. ஏன் அது ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த யானைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டாள் யானை பாகன் கேட்குற கேள்விக்கு எல்லாமே அலையசைச்சு பதில் சொல்லுங்க. பெருமாள் எப்படி வராரு அப்படின்னு கேட்டால் அழகா நடை போட்டு காட்டும் இந்த யானை. இதோட முக்கிய பணி என்னன்னு பார்த்தோம்னா, தினந்தோறும் அதிகாலை 5 மணிக்கு காவேரி ஆற்றுலேருந்து தங்க குடத்துல தீர்த்தம் எடுத்துட்டு சாமிக்கு அபிஷேகத்துக்காக எடுத்துட்டு வரும். இந்த கம்பீரமான யானை நடந்து வர காட்சியை பார்க்கறதுக்கே ஒரு கூட்டம் அலைமோதிட்டு இருக்குங்க. 2020 ஸ்ரீரங்கத்துக்கு வந்த குட்டி பொண்ணு தான் லட்சுமி. இதோட இயற்பெயர், அதாவது முன்னாடி இருந்த பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரேமி. இந்த குட்டி யானையும் ஆண்டாளுக்கு துணையா எல்லா உற்சவங்கள்லையும் இப்போ பங்கெடுத்துக்கிறாங்க. இந்த யானையெல்லாம் காட்டுக்குள்ளே இருந்தால் ரொம்ப சுதந்திரமாக அப்படியே இருக்கும். என்னடா கோயிலில் இப்படி ஒரே இடத்துல நிற்குதுன்னு நினச்சிட்டு இருக்க வேண்டாம். உங்களுக்கு நல்ல லக்ஸரியாக இருக்கிறதுக்கு வசதியெல்லாம் நிறையா செஞ்சு கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த யானையெல்லாம் ஆரோக்கியமாக இருக்க இயற்கை சூழலில் நடந்து போகிறதுக்கும் நடைப்பயிற்சி ஒரு தனி பாதையே இருக்குங்க. நடைப்பயிற்சி செய்கிறதுக்கெலாம் இந்த யானைகளுக்கு. அப்புறம் நீச்சல் குளம் பார்த்தீங்கன்னா கொள்ளிடத்துக்கு பக்கத்துலேயே இவங்க குளித்து விளையாடலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய ஷவர் வசதியோட நல்ல ஒரு பெரிய நீச்சல் குளம் ஒன்று இருக்குது. நாங்களும் பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு ஈவினிங் டைமில் வரையில் இப்படியே யானையும் பார்த்துட்டு வந்தோம். கோயிலில் யானை, குதிரை, கோமடம் எல்லாம் இருக்கு. இவங்களுக்கும் உதவி செய்யணும் அப்படிங்கிறது தான் இது காட்டுது. ஏன்னா இவங்கெல்லாம் திருப்பள்ளி எழுச்சி போது சாமிக்கிட்ட போய் நின்று சாமி கும்பிட்டு தான் மிச்சவங்க எல்லாமே கும்பிடுவாங்க. வைகுண்ட ஏகாதசியாக இருந்தாலும் சரி, சித்திரை தேரோட்டனாலும் சரி, நம்பெருமாள் புறப்பாட்டுக்கு முன்னாடி இந்த யானைகள் கஜ நடையில் நடந்து வர்றது தான் இந்த ஊர்வலத்துக்கே ஒரு தனி சிறப்பாக இருக்கும். இந்த ஊர்வலமே ஒரு களை கட்டிடும். பெருமாளுக்கு குடை பிடிக்கிறதுலேருந்து சாமரம் வீசுறது, அதுலலாம் இந்த யானைகளோட பங்கு ரொம்ப முக்கியமாக இருக்குங்க. நீங்கள் ஸ்ரீரங்கம் போயிருக்கீங்களா? ஆண்டாள் இல்லைன்னா லட்சுமி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கியிருக்கீங்களா? உங்களோட அனுபவம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க.